பசுபதி சொல்கிறத கேட்டுட்டு வெண்ணிலா வந்து ரொம்ப விஜய் பற்றி தப்பாக வந்து மீடியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அதனால் விஜய் செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. வெண்ணிலா வந்தோடனே இந்த மாதிரி மூஞ்சடி முடிக்காது உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டி அனுப்புகிறாரு. இதனால் வெண்ணிலா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து கல்யாணத்துக்காக காத்துட்ருக்காங்க. வெண்ணிலாவும் கண்டிப்பாக விஜய் வருவார்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க. ஒரு வேளை வரலன்னா தவறான முடிவுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து இங்கே கரெக்டாக விஜய் அங்கே வராரு போலீஸோட. இந்த மாதிரி இவங்க என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மீடியாவும் வந்து ஏன் மேடம் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து கேட்குறாங்க. அதனால் வெண்ணிலாவுக்கு செம டென்ஷன் ஆகுது. அடுத்து வந்து அன்பரசு வந்து இந்த மாதிரி விஜய் தான் வந்து வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகி அவர் சட்டையை பிடிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனில் வந்து எல்லாரும் பேசும்போது விஜய் வந்து இல்லை சார் நான் எது தப்பும் பண்ணல அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் அதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது. இவர் சாட்சியாக இருந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இவரும் தானே மாட்டுவார். ஆனால் இவர் உண்மையை ஒத்துக்கணுன்னு சொல்கிறாரு. அதனால் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகும் அப்படின்றாங்க. அதை கேட்ட அன்பரசு வந்து இங்கே பாரு விஜய் இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. நீ வெளில கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. நான் வந்து எப்படியாவது இந்த கேஸ் வந்து உன்னை வெளியே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னோடனே வாய் முடின்னு போயா இப்போ என்ன என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தியா எப்படி நிரூபித்து வெளியே வரணும் எனக்கு தெரியும். மரியாதை இங்கேருந்து போய்டு அப்படி சொல்லிட்டு திட்டுறாரு. அதை கேட்டு வந்து என்னப்பா நீ வெடிக்க வர மாட்டேங்கிற கண்டிப்பாக வழிக்க வருவயிறு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து எல்லாருமே வந்து கூட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆகிடுச்சு விஜய் எதுக்காக அரெஸ்ட் பண்ணோம், இதெல்லாம் எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க. இங்கே பாருமா உன் நல்லதுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையும். அதனால் எந்த பிரச்சனையும் வராது பாரு. இதை நான் இந்த செக்கு வச்சுருக்கோம்ல பாரு விஜய் வந்து ஒத்துப்பான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு இதுக்கு மேலே எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து இங்கே பாருங்கள் அப்படிலாம் மனசு தள்ளாதீங்க கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னும் கரெக்டாக வந்து அங்கே காவேரி வந்து நிற்கிறாங்க. காவேரி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். உன்னை வந்து நீ எதுக்கு இங்கே வந்த அப்படி சொல்லிட்டு வெளில கேட்குறாங்க. எல்லாம் ஒன்றை பார்க்க தாண்டி வந்தேன். சரி உனக்குலாம் அசிங்கமாக இல்லை இப்போலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. இங்கே பார் நான் ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நீ கொடுக்கலனாலும் ஒன்று தான், உன் கூட இருந்தவங்க கொடுத்தாலும் ஒன்று தான். அந்த அன்பரசு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா யார் காரணம், நீங்கள் எல்லோரும் தானே காரணம். உங்களுக்குலாம் வந்து அசிங்கமாக இல்லையா, யோ நீ அடங்கவே மாட்டியா, என்ன பழிவாங்க தான் நினச்சி என் புருஷனுக்கு என்ன வேணாலும் நீ பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா. இந்த காவேரி இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஓ மேடம் அந்தளவு ஒரு ஆகிட்டிங்களா, மேடம் பயங்கரமான ஆளாக இருப்பீங்க போல் இருக்கே, புருஷனை கொண்டுனா பொண்டாட்டி ஓடி வரீங்க, பார்க்கலாம் எப்படி புருஷனை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு. எங்களோட பிடியிலேருந்து உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க ராகினி. அதையும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. வெண்ணிலா நீ என்கிட்ட வந்து சண்டை போட்ட பிரச்சனை பண்ண அதிலெல்லாம் ஒரு நியாயம் இருந்தது. ஏன்னா நீ வந்து விஜயை விரும்பின. ஆனால் இப்போ வந்து விஜய் உள்ள தள்ளியிருக்கே இதில் நீ என்ன நியாயம் இருக்குது. விஜய் உங்களோட அப்பா அம்மா வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் உன் மனசாட்சிக்கு தெரியாது அது காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நீ அமைதியாக இருக்கியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா இந்த மாதிரி கேவலமாக கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை பயமுறுத்தி இன்னைக்கு தாலி வாங்கிக்கணுமா. இதுக்கு நீ அப்படி சரி நீ ரொம்ப பேசுகிற அவ்வளோதான், எங்கள் வீட்டுக்கு வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறியா அப்படின்றாங்க. ஆமாடி நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பேசிட்டு போட்டோம் விடுமா, பாவம் பொண்ணு, புருஷன் ஜெயிலில் இருக்கான் அதனால் பொண்டாட்டிங்க கதறா பாவம். சரி இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வெண்ணிலா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா விஜய் வந்து இந்த பிரச்சனையே இருக்காது. நீ ஒதுங்கி போயிட்ட, வெண்ணிலாவும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்கலாம். வெண்ணிலா வந்து இந்த கேஸ் வந்து அன்பரசு விட்டுருவார், நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு. வாய மூடியா, யார் வந்து கல்யாணம் பண்ணிப்பா, என் புருஷனுக்கு வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிப்பாளா, எனக்கு தெரியும் என் புருஷனை எப்படி காப்பாற்றணும்னு. உங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு போக தான் வந்தேன். என் புருஷனை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே எடுக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அப்படி எடுக்கலைன்னா என் பேர் காவேரி இல்லை. ஓ மேடம் காவேரின்ற பேரை மாற்றி வச்சுக்க போகிறீங்களோ, ஏற்கனவே உங்கள் வீட்டில் நிறைய நதி பேர் இருக்குது, இன்னும் எத்தனை நதி பேர் வைக்க போகிறீங்க அப்படின்ட்டு ராகினி கேட்டோன்னே என்ன வாங்கினதெல்லாம் பத்தாதா அப்படி சொல்லிட்டு கையை எடுக்கிறாங்க. உடனே வந்து உனக்கு அவ்வளோ திமிராடி என் வீட்டுக்கே வந்து பேசிகிட்டு இருக்கியா உன்னை அப்படின்னு. வாய் மூடின்னு இல்லை அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க.